ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதிர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலைய மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனின் அருளுங்க. இந்த ரிஷபராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுமையா கிடைக்குமுங்க. அல்லும் பகலும் ஆண்டவனை துணைன்னு என்று வாழும் ரிஷபராசிக்கு வணக்கமுங்க. ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நாக்கு சுத்தம் இருக்கணுங்க. வாக்குதான் வாழ்க்கை. இந்த கூற்றுப்படி எடுத்த காரியங்களையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற உசிரையும் கொடுக்க தயங்காத ரிஷபராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ, தன் உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்துறது ரிஷபம்தாங்க. தன் உழைப்பால மற்றவங்களை வாழ வைக்கக்கூடியவங்க. யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி அதன்படி நடந்துப்பாங்க. அதே போல மற்றவங்களுக்கும் நடந்துக்கிறங்கிற எதிர்பார்ப்பு, அதே போல மற்றவங்களும் நடந்துக்கணுங்கிற எதிர்பார்ப்பு ரிஷபத்திற்கு உண்டுங்க. அப்படி அவங்க சொல்படி நடந்துக்கலன்னா கோபம் வருமுங்க. ஏன்னா இவங்க தன்மானம் மிக்கவங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய மனசு புண்படாதபடி பேசுவதில் வல்லவர்களுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி குணநலங்களால மட்டும்தான் ரிஷபம் இது நாள் வரைக்கும் படாத பாடுபட்டுட்டு இருக்காங்கங்க. யார் ஒருத்தவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? இன்னைக்கு நல்லதுன்னு போனா என்ன வருது? கெட்டது தான் வருதுங்க. ரிஷபத்திற்கும் அப்படிதாங்க. இப்போ வரைக்கும் வாழ்க்கை இருக்கு. உங்களை குறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா? உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா? அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாத ஏதாவது ஒரு ஆளை உங்களால கை காட்ட முடியுமா? இப்படி இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எல்லாரையுமே இழுத்து பிடிச்சு அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கஷ்டகாலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. சனி பகவானுடைய பயிற்சியிலான ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராஜ வாழ்க்கை, மகா பொற்காலம், இது எல்லாமே ரிஷபத்திற்கு கிடைக்க போகுதுங்க. இதன் காரணமா சுப பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டக்கார ராசிகளா நீங்க வலம் வர போறீங்க. நிதி ரீதியோ வணிக ரீதியோ தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே வெற்றியாளர்களா வலம் வர போறீங்க. இப்போ என்ன பண்றாரு சனீஸ்வர பகவான்? மீன ராசியில பயிற்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. ஸோ அடுத்த 138 நாட்கள் சனீஸ்வர பகவான் மீன ராசியில பயணிக்க போறாருங்க. இந்த சனீஸ்வர பகவானுடைய இயக்கத்தின் காரணமா, மாற்றத்தின் காரணமா பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுதுங்க. அதுலயும் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்க போகுதுங்க. எப்படின்னா பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்குமுங்க. நிதிநிலை வலுவா இருக்குமுங்க. பணவரவு அதிகமாகுமுங்க. நல்ல செய்திகள் கிடைக்குமுங்க. வணிக ரீதியா உங்களுடைய நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க. எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து முடியுங்க. எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறி நிற்குவாங்க, இல்ல விலகி ஓடுவாங்க. புரியுதுங்களா?
அதுவும் ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்குமுங்க. வருமானம் அதிகமாகுமுங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட உத்தியோக பணிகள்ல ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்குமுங்க. குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குமுங்க. கல்வியில வெற்றி கிடைக்குமுங்க. வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்க்கையில சீரும் சிறப்பும் மாத்திக்க போறீங்க. தொழில் ரீதியாவுமே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுமுங்க. மரியாதை அதிகரிக்குமுங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசியினால அடுத்து 138 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத உயர்வை பார்க்க போறீங்க. அதாவது தறிகெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை சரி செய்யக்கூடிய வகையில சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போறாருங்க. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்க போகுதுங்க. முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட இப்போ முடிச்சு காட்ட போறீங்க. பல சாதகமான நிலைகள் வரப்போகுதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருங்க. அதே போல நீங்க விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடிபெயர்வீங்க. சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க. உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுதுங்க. அனைத்து செயல்களுமே பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமுங்க. மற்றவங்களுக்கும் மிகவும் பயன்படுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குமுங்க. உடல் பொலிவடையுமுங்க. இதோட உங்களை ஏமாத்தணும்னு நினைச்ச நண்பர்களா இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாட்சா உங்ககிட்ட பலிக்காதுங்க. ஏமாத்த நினைச்சவங்க ஏமாத்துறவங்க எல்லாம் ஒளிஞ்சு போக போறாங்கங்க. சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமா வருமானத்தை பெருக்க போறீங்க. சுபகாரியங்கள் குடும்பத்துல அதிகமா நடக்க போகுதுங்க. குழந்தைகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க. உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுதுங்க. சொல்லப்போனா ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. அதே போல தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செய்தாலும் சரிம்மா, நான் நல்லா வந்துரு, பால் வியாபாரம் பண்ணுறேன், காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், அதுவும் தொழில் தாங்க. எந்த தொழில் செய்தாலும் சரி, 100 ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை 100 கோடி வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில்ங்கிறது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுதுங்க. அதே போல கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கிறவங்க கடனை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க. நேர்முக மறைமுக எதிர்ப்பு எல்லாமே ஒளிஞ்சு போகுதுங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிங்க உடனே ஏற்றுப்பாங்க, அதை செஞ்சும் கொடுப்பாங்க.
அலுவலகத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்குதுங்க. கூட வேலை பார்க்குறவங்க நட்பா இருப்பாங்க. உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகி போகுதுங்க. அப்படியே ஒரு இடையூறு வந்தாலும் அதை பெருசா பொருட்படுத்தாம தீர்க்கமா செயல்பட போறீங்க. பண வரவுல இருந்த சிறு தடைகள் கூட மறைந்து போகுதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதுல எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்குமுங்க. வேலையில உங்களுடைய திறன்கிறது வெளிப்பட போகுதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்கலுமே சிறப்பா இருக்க போகுதுங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறீங்க, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு துறையில் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. திறமையாக செயல்பட்டு வியாபாரத்துலேயும் சரி பணியிடங்கள்லையும் சரி கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட ஆதரவு பெருகி நிற்க போகுதுங்க. எதிரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து போகுங்க. கண் முழிச்ச மாதிரி தீர்க்கமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க. கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயரை காப்பாத்திக்க போறீங்க. உங்களை பத்தின சண்டை சச்சரவை எல்லாமே மறையுதுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க கடினமா வளர்ச்சி அடைந்து உங்க துறையில வெற்றி வாகை சூட போறீங்க. குறிப்பிட்ட வேலைய குறித்த காலத்துக்குள்ள முடிச்சுக்க போறீங்க. உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏத்துப்பாங்கங்க. அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா பெயரும் புகழும் வர வரத்தான் நம்ம கவனமா இருக்கணுங்க. அதே போல சக கலைஞர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்ததா பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி எதை பேசுறதுக்கு முன்னாடியும் சரி நல்லா யோசிச்சு செயல்படணுங்க. நல்லா யோசிச்சு தான் வார்த்தைகளை பயன்படுத்தணுங்க. அதே போல கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. இல்லறத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்குங்க. யார்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க. அது குடும்ப உறவுகளா கூட இருக்கட்டும், உங்களுடைய கடமையை மட்டும் சரிவர செஞ்சிட்டீங்கன்னா போதுமுங்க. வெற்றிகள் தொடருமுங்க. பொன் பொருள் சேருமுங்க. உங்க பெயர்ல சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவீங்க. அடுத்ததா மாணவ மாணிகள் கடுமையா உழைச்சு படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. சிலர் வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபட போறீங்க. தீய நண்பருடைய நட்பை துண்டிக்க போறீங்க. வெளிநாட்டிலையுமே சாதிச்சு காட்ட போறீங்க. இதுவரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கிறேங்க. இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய 15 பலன்களை லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. இவரால் இனி உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்குமுங்க. அதுவும் ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் இல்லை, பலவிதமான கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் பார்த்துருப்பீங்க. அந்த நிலை மாறுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுதுங்க.
ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துல பெரிய விஐபியினுடைய அறிமுகம் கிடைக்குமுங்க. அதன் மூலம் பல ஆதாயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சொல்லப்போனா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. உங்களை ஆனந்தத்துல ஆழ்த்த போகுதுங்க. விஐபிக உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரப் போகுதுங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருமுங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பம் மாறுதுங்க. வீட்ல குதூகலம் நிறைந்திருக்க போகுதுங்க. அதே போல ரொம்ப நாளா திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. ரிஷபராசிக்காரங்க வயதானவங்களா இருக்கீங்க, பெற்றோர்களா இருக்கீங்க, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சும்படி திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க. அதே போல நீங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுமுங்க. அதே போல உங்க மகனுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டுல உயர்கல்வி அமையுமுங்க. வேலை கிடைக்குமுங்க. அடுத்ததா 4வது பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கு குறைவே இருக்காதுங்க. நீங்க பழைய கடன் பிரச்சனையை தீர்க்க புது வழி பிறக்குங்க. இருந்தாலும் என்னதான் நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சேமிக்க பாருங்க. இந்த சேமிப்பு தான் பின்னாடி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமுங்க. அடுத்ததா 5வது விஷயமுங்க. இந்த பேச்சுங்கிறது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நேரங்கள்ல முன்கோபம் டென்ஷனை கொடுப்பாருங்க. ஆனா அது நிரந்தரமா இருக்காதுங்க, மறைஞ்சிருமுங்க. அதே போல ஆரோக்கியத்துல செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உணவு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி தைரியமா செயல்பட வைத்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வைக்கிறாருங்க. அடுத்ததா 6வது பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய போக்குல கவனம் செலுத்துங்க. சில நாட்கள்ல தூக்கம் கெடுமுங்க. அதே போல பூர்வீக சொத்து, பாரம்பரிய செலவுகளும் அதிகமாகுமுங்க. பெருசா உங்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்குமுங்க. அடுத்ததா 7வது பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனத்தை இயக்குறப்போ இல்லை சாலையை கடக்கிறப்போ கவனம் தேவைங்க. அடுத்ததா சிலருக்கு அயல்நாட்டு பயணம் சாதகமா அமையுமுங்க. 8வதா பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்னன்னா, சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்பு தான் கொடுப்பாரு நாம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா இவர் பெரிய கெடுதலை எப்பவுமே கொடுக்க மாட்டாருங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பாருங்க. அனுபவத்தை கொடுப்பாருங்க. அனைத்து நன்மைகளுமே உண்டாக போகுதுங்க. இனி சனி பகவானை பொறுத்த வகைக்கும் பல வகைகள்ல இருந்து சனி பெயர்ச்சி காலகட்டத்துல அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்க போறாருங்க. இதோட ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்துல அதீத கவனம் செலுத்தணுங்க. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா சில விஷயம் நீங்களே முன்ன நின்று நடத்தணும். சின்னதா கூட கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன கவனக்குறைவுங்கிறது பல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருமுங்க. அடுத்ததா 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல இருக்கிறவங்க நன்மைகள் கூடுமுங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகுமுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் சரியா பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா 11வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மாணவ மணிகள் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய வகையில சூழ்நிலை இருக்குதுங்க. பொது தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்களா, உயர் பதவிகளுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க, வெற்றி உண்டுங்க. அடுத்ததா 12வது பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டு வழியில இருந்து சொத்துக்கள் கிடைக்குமுங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்குமுங்க, சம்பள உயர்வு கிடைக்குமுங்க. 13வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில புகழும் உயர்வும் உண்டாக போகுதுங்க.
கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பெறுங்க, புகழும் கிடைக்க போகுதுங்க. நீங்க பிரபலமாக போறீங்க. பங்கு சந்தை முதலீடுகள்ல லாபம் உண்டுங்க. சிறு தொழில் செய்தாலும் சரி, அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாமுங்க. நல்ல பலன் கிடைக்குமுங்க. 14வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தை விட உத்தியோகத்துல கூட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குமுங்க. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமுங்க. மற்றபடி புதிய விஷயங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. தனி இடங்கள்ல கூட்டு முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமுங்க. 15வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2.5 வருஷ காலம் புதிய நட்புல கவனமா இருக்கணுமுங்க. சகவாச தோஷத்தால அவச்சொல்லுக்கும் இழுக்குக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால உஷாரா இருங்க. புதுசா ஒரு நட்பு வருதா, பல மைலுக்கு தள்ளியே வைங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த நட்பு ஒன்றும் நம்மளை தூக்கி நிறுத்த போறது கிடையாதுங்க. பழைய நட்பே உங்களுக்கு பகைய வைக்குங்க. பார்த்து இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய செல்வாக்க சிலர் தவறா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம நல்லா இருக்கோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க அப்படின்றத ரிஷபம் மாத்திக்கணுமுங்க. நம்ம மட்டும்தான் நல்லவங்க, நமக்கு நல்லது நினைக்கிறது நம்ம மட்டும்தாங்கிறத உணர்ந்துக்கோங்க. அதை யாரா வேணா இருக்கட்டும்ங்க, குடும்பத்தார கூட கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய பர்சனல் விஷயத்த மற்றவங்க தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு புரிதலை கொடுக்கறாருங்க. புரியாத புதிர்களுக்கு விடைய கொடுக்கறாருங்க. விழிச்சுக்கோங்க. அந்த விடையை பயன்படுத்தி வாழ்க்கைய மாத்திக்கோங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோமுங்க. இப்போ தனிப்பட்ட முயற்சியில நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பெயர்ச்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாங்களா? முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. இனி சனீஸ்வர பகவானால யோகமான பலன்களை மட்டுமே வழங்க போறாருங்க. தொழில் உத்தியோகத்துல தொழில் ரீதியா எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுதுங்க. தொழில் தடைகள் விலகுதுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி உண்டாகுதுங்க. அரசு வழிகள்ல தொழிலுக்காக எதிர்பார்த்த உதவி கிடைக்குமுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல முன்னேற்றம் உண்டுங்க. தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகுமுங்க. அடுத்ததா பணியாளர்கள் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய மதிப்பு அதிகமாகுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகுதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகுதுங்க. கோர்ட்டு கேசு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. மற்றவங்க விவகாரங்கள்ல தலையிடாம தள்ளி நின்னுக்கோங்க. அப்படி தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் வருமுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. அரசு தனியார் துறை வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயருதுங்க. சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்குதுங்க. குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுமுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் டாப் டக்கர் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களா உங்கள் பாதிப்பை உண்டாக்கின நோய்கள், மருத்துவ சிகிச்சைகள் முழுசா குணமாகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட போறீங்க. பிள்ளைகளோட நலன்களை அக்கறை கூடுதுங்க. சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க. சிலர் புதுசா வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகுமுங்க. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம்ங்க. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா உயர்வை பார்க்க போறீங்க. இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில்ல முன்னேற்றம், உத்தியோகத்துல உயர்வு, வேலை திறனுக்கு வேலை கிடைக்குங்க. கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயர்வு உண்டாகுதுங்க. ஒட்டுமொத்தமா உடல்நிலையில கூட முன்னேற்றத்தை கொடுக்கறாருங்க. வாழ்க்கை துணையிடம் ஒற்றுமை உண்டாக்குறாருங்க. நிம்மதியான சூழ்நிலைய உண்டாக்கி கொடுக்கறாருங்க. எல்லாத்துக்கும் மேல போட்டியில விலகி ஓடுவாங்க. வருமானம் அதிகமாகுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுமுங்க.
உழைப்பால உயர்வை பார்க்க போறீங்க. சமுதாயத்துல மற்றவங்களால மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயர்வு எட்டி பார்க்க போறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்ல அதீத வளர்ச்சியை பார்க்க போறீங்க. நல்ல லாபம் கிடைக்குமுங்க. பணியாளர்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல இடமாற்றம், கூடுதல் பொறுப்பு ஏற்படுமுங்க. கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்கு, பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்கன்னா மீண்டும் பழைய வேலை கிடைக்குமுங்க. மேலதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்குமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்குமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறுமுங்க. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வருமுங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குமுங்க. அலுவலக வேலையில இருக்கிறவங்க தனியார் துறையும் சரி, அரசாங்க துறையும் சரி, உங்களுக்கான பொறுப்பும் உழைப்பும் அதிகமாகுமுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. ஆசிரியரோட சிறு ஆலோசனையை ஏற்று நீங்க செயல்படுவதால பொது தேர்வு போட்டியில அதிக மதிப்பெண்களை பெறலாமுங்க. சிலர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்துல கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி உண்டாகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் மருத்துவ சிகிச்சையால முழுசா குணமாகுமுங்க. இயற்கை வைத்தியமே உங்களுக்கு கை கொடுக்குமுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பணவரவு குடும்பத்துல இருக்குமுங்க. குடும்பத்துல ஒருவருக்கொருவர் உறுதுணையா இருக்க போறீங்க. சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவும் வருதுமுங்க. தள்ளிப்போன திருமணம் இப்ப நடக்க போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீருமுங்க. சந்தோஷம் குடிகொள்ளுமுங்க. அடுத்ததா மிருகசீரிசம் நட்சத்திரமுங்க. தொட்டதெல்லாமே வெற்றிதாங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாருங்க. யோகத்தையும் ஊகத்தையும் அதிகரிக்கிறாருங்க. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம், வருமானம் அதிகமாகுமுங்க. முன்ன இருந்த சங்கடங்கள் எல்லாமே அகற்றி வைக்கிறாருங்க. நினைச்சபடியே முடித்து வைக்கிறாருங்க. இதோட உங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுமுங்க. தொழில் ரீதியா வேலை பார்க்குறீங்களா? தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ விருப்பங்கள் நிறைவேறுமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகுமுங்க. தொழில்ல பல மடங்கு வளர்ச்சி பார்ப்பீங்க. பணியாளர்களா உழைப்புக்கு உயர்வு உண்டுங்க. உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலனை அடைய போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற போகுதுங்க. திருமணத்திற்காக ஏங்கியவங்களுக்கு நல்ல வரன் அமையுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சேருமுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க. வேலைக்கு முயற்சி செய்றீங்களா? நல்ல வேலை கிடைக்குமுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் பங்கேற்க போறீங்க. டீச்சர்களுடைய ஆலோசனை ரொம்ப அவசியமுங்க. விளையாட்டு போட்டிகளில் விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினால எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியுமுங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகுமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுதுங்க. உறவுக்காரங்க கிட்ட ஒற்றுமை உண்டாகுதுங்க. சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க. பழைய கடன் அடைப்படுங்க. நினைச்சதை முடிச்சு காட்டுவீங்க. சிலர் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு வாழ்க்கையே வளமாக்குதுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அடுத்த 138 நாட்கள்ல சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வசந்த காலத்திற்கான வழியை காட்டி இருக்கிறாருங்க. அதுல வாழ்க்கைய மாத்திக்கோங்க, வாழ்ந்து காட்டிக்கோங்க. வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.